என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 733 பாயிண்ட் பிளஸ்லையும், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1996 பாயிண்ட் பிளஸ்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நல்லா ஹை கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு ஹை மூவ்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். நிஃப்டி ஃபிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா 23,100 அப்படிங்கிற லோவை கொடுத்துக்கிட்டு இப்போ 23,300 அப்படிங்கிற ஒரு ஹையை வந்து கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50,104 அப்படிங்கிற லோவை கொடுத்துட்டு மார்க்கெட் இப்போ 51,100 அப்படிங்கிற ஹையை கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும், நாளைக்கான லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50,900 ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அடுத்த சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தால் 50,700 ஓகேங்களா? 700 அதான் அடுத்த சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தால் ஃபர்தராக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளோ ஹையாக ஓப்பன் ஆனதால எப்போ வேணாலும் இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ அதனால ஹை லெவலில் இருக்கு மார்க்கெட். அதனால எப்போ வேணாலும் ஃபால் வரக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நிஃப்டியும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு கேப் அப். ஓகேங்களா? இந்த கேப்பை வந்து எப்போ வேணாலும் ஃபில் பண்ணும் மார்க்கெட். ஓகேங்களா? நல்லா கவனமா இருந்துங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹை 23,336. அதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணா ஃபர்தரா மேலே போகும். அதை பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் அப்படியே சஸ்டைன் ஆகிட்டு ஃபால் ஆகுதுன்னா 23,200, அதுக்கும் கீழே வந்தா 23,100, அதுக்கும் கீழே வந்தா 23,000. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிங்க. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு, மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், புட் ரைட்டர்ஸ் எங்கேயுமே இல்லை. பார்த்தீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கால் ரைட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவராலாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கால் ஒய் 3 கோடியும் புட் ஒய் 1.5 கோடியும் தான் இருக்கு. இந்த நார்மலாக பார்த்தாலே 1.5 கோடி அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் புட் ரைட்டர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்ததுனால மார்க்கெட்டில் கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 22,200க்கான புட் ஆப்ஷனும் 23 பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ 23,000லையும் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 40 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு கால் சைடு. இங்கேயும் பாருங்க 25 லட்சம், இங்கேயும் பாருங்க 20 இருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு இருக்கிறதால மார்க்கெட் டவுன் சைடு போகும் அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின் நிஃப்டி எக்ஸ்பைரி, அடுத்த நாள் வந்து பேங்க் நிஃப்டி, அதுக்கு அடுத்த நாள் நிஃப்டி, அடுத்தடுத்து எக்ஸ்பைரி வர்றதுனால, எலெக்ஷன் வர்றதுனால மார்க்கெட் ஒரு கிராஷ் வரலாம். ஏன்னா ரிசல்ட்டை பொறுத்தா இருக்கும். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதான் சொல்லுது. ஸோ அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணாமல் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்காக வந்து நம்ம பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 23,000க்கான கால் ஆப்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து 23,000 மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரீவியஸ் ஹைல இருக்கு தெரியுதுங்களா? 536 இல்லைன்னா 536 டு 550. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை லெவல். ஓகேங்களா? ஸோ அங்கே தான் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை லெவல். தெரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். 536ங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா இன்னும் மார்க்கெட் மேலே போகும் ஃப்ரெண்ட்ஸ். போச்சுன்னா இந்த விக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த விக்கோட ஹை 650 அது வரைக்கும் போகலாம். ஆனால் ப்ரீவியஸ் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் ஹை தெரியுதுங்களா? மார்க்கெட் கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் ஹை போயிடுச்சு. மார்க்கெட் ப்ரீவியஸாக ஹை போயிட்டு நல்லா ஃபால் கொடுத்துருக்கு. திருப்பியும் எக்ஸ்பைரிங்கிறதுனால ஃபால் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? தெரியுதுன்னா ப்ரீவியஸ் ஹை கிட்ட போறதால கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹைல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. 536க்கு மேலே பிரேக் பண்ணி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போனால் தான் மேலே போகும். இல்லாட்டி ஃபர்தரா மார்க்கெட் கீழே டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. 471 அதுதான் வந்து இந்த ஹையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு தெரியுதுங்களா? கரெக்டாக அங்கேயே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த லெவலையும் மார்க்கெட் என்ன இருக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. 471 440 400லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும்.
இந்த ரெசிஸ்டன்ஸ் 530 ஸ்ட்ராங் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இது 536 தாண்டணும். 23,000க்கான பார்த்தீங்கன்னா 503 தாண்டுனா மட்டும்தான் மார்க்கெட் மேல, இல்லாம இருந்தா மார்க்கெட் டவுன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 22, 23, 200க்கான புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஒரு கன்சால்டேஷன் ஆயிருக்கு தெரியுங்களா. அக்குமுலேஷன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. புட் சைடு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ் தெரியுங்களா. மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன் பேசிட்டு இருக்கு. ஏன்னா இந்த லெவலை உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 264 லெவலை உடைச்சு கீழே வந்தாதான் மார்க்கெட் அப் சைடு போகும். இது மார்க்கெட் அப்படியே ஃபால் ஆயிட்டு வரும் ஓகேங்களா. இல்லாட்டி இங்கிருந்து மார்க்கெட் திரும்புது. ஏன்னா இங்க அக்குமுலேஷன் பேஸ் நடக்கிறதால மார்க்கெட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கால் ரைட்டர்ஸ் மார்க்கெட்டை டவுன் பண்றதா பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்கு. 330 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அடுத்து 406, அதுக்கு மேல 490, 560 அடுத்தடுத்த டார்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணி 264 கீழே போச்சுன்னா ஃபர்தரா கீழே போகும் ஓகேங்களா. அப்போ மார்க்கெட் வந்து அப் சைடு போக ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பாத்தீங்க அப்படின்னா 3 மணி, 3 மணியிலிருந்து 3:30க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு மார்க்கெட், கிட்டத்தட்ட 450ல இருந்து 500 கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனா புட் சைடு பாருங்க 3 மணில இருந்து தெரியுதுங்களா என்ன ஆயிருக்கு, மூவ்மெண்டே இல்ல. நல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபால் ஆகவே இல்லை, இங்க அக்குமுலேஷன் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புட் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இந்த லெவலை மார்க் பண்ணிச்சுங்க. இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் பை பண்ணுங்க. இந்த சப்போர்ட்டை உடைச்சுன்னா பை பண்ண வேண்டாம். எந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை உடைக்குதோ அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. சப்போர்ட் உடைச்சா தெரியுங்களா, இது வந்து இது கீழே வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துட்டு திருப்பி கீழே தான் போகுது. ஆனா சப்போர்ட்டுக்கு எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். சப்போர்ட்டை உடைச்சது அப்படின்னா அது கீழே தான் போகும் சரிங்களா. அதை வாட்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியை பாருங்க 51,000 பாத்தீங்களா, 51,000, 50,500, 50,000 எல்லாமே பாருங்க மேக்ஸிமம் கால் ரைட்டர்ஸ். ஸோ 51,000க்கான புட் ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்காக தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் லெவல்ஸ். அதனால 51,000க்கான புட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வாட்ச் பண்ணீங்க தெரியுங்களா. இங்க வந்து கால் ரைட்டர்ஸ் 1.2 crore, புட்டு 53 lakhs தான் சரிங்களா. ஸோ 50% அவங்க அதிகமா இருக்கிறதால மேக்ஸிமம் மார்க்கெட் டவுனா இருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால வந்து 51,000க்கான புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம் ஓகேங்களா. 50,000 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு ஒரு லோ கிரியேட் பண்ணி 628. ஸோ இந்த லெவலுக்கு மேல போனா 729, அதுக்கு 850, அதுக்கு மேல போனா 1136, அது வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கும் கீழே போனா ஃபர்தரா மார்க்கெட் 51,000 தாண்டி மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஸோ அதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இதை இப்போ பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சீன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் மேல போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஸோ மேபி மார்க்கெட் மெருகாக சஸ்டெயின் பண்ணி கூட போலாம். இருந்தாலும் வாட்ச் பண்ணிக்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸ் கையில இருக்கு கால் சைடு தெரியுங்களா. ப்ரீவியஸ் கையில இருக்கு. அதனால மார்க்கெட் இதை கையை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தரா மேல போகும். இல்லாம இருந்தா இங்க இருந்து மறுபடியும் ஃபால் ஆகி ப்ரீவியஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கூட வரலாம் வாய்ப்பு இருக்கு ஆப்போசிட் சைடு. ஆனா எதுவும் பாத்துங்க. அதுவும் இல்லாம புட் சைடு நல்ல ஒரு அக்குமுலேஷன் பேஸ் இருக்கிறதால மார்க்கெட் இங்க கன்சால்டேஷன் தான் ஆயிருக்கு. பெரிய ஃபால் ஆகல புட் சைடு. ஸோ இங்கிருந்து ரிவர்ஸும் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாட்ச் பண்ணிக்கங்க. நீங்க அதுக்கு ஏற்ற ட்ரேட் எடுத்துக்கங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இப்பவும் சொல்றேன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கையில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீமியம் சார்ட்ல தெரியுங்களா. இந்த கையை உடைக்கணும். உடைச்சா மட்டும்தான் மேல போகும். இல்லாட்டி இந்த கை ஃபால் ஆன மாதிரி இங்க ஒரு அக்குமுலேஷன் கொடுத்துக்கிட்டு ஃபர்தரா மார்க்கெட் ஃபால் ஆகி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸ்பைரிங்கிறதுனால கவனமா வாட்ச் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.